ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஃபுட் ஹப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் கட்லெட். நீங்கள் இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நான் வந்து 350 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன், 350 கிராம். அதில் நான் வந்து 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் சில்லி பவுட்ரு, 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்துட்டு ஒரு குக்கரில் 1.5 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறலாம். அதில் அந்த நம்ம எடுத்து வச்ச சிக்கன், நம்ம பெரட்டி வச்ச சிக்கனை அதில் சேர்த்துடலாம். அதில் சேர்த்துட்டு நான் வந்து 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், 2 பொட்டேட்டோஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி அதையும் நம்ம அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும், 2 இல்லை 3 விசில் வர வச்சு நம்ம இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறலாம். இது வெந்ததுக்கப்புறம் நீங்கள் குக்கர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் இருந்தால் கூட அந்த தண்ணியை நல்லா ட்ரை அவுட் பண்ணிடுங்க, நல்லா வற்ற வச்சுருங்க. இப்போ சிக்கன் கிழங்கு எல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம சிக்கன் எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா ஷ்ரெட் பண்ணி வச்சுக்கிறலாம், பிச்சு எடுத்து வச்சுக்கிடுவோம். ஓகே, இப்போ வந்து நான் வந்து ஒரு பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து 4 பச்சை மிளகாயை வந்து பொடிசாக அறுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஒரு உரலில் கூட வச்சு க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிறலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கரலாம். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஆனியனை வந்து பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கிடுவோம். இப்போ இதை கொஞ்ச நேரம் நம்ம ஆயிலில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கரலாம். இது ரொம்ப வேகணும்லாம் அவசியம் கிடையாது, கொஞ்ச நேரம் ஆயிலில் இருந்தால் போதும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் இந்த மாதிரி வதக்கி விட்டால் போதும். இப்போ நான் வந்து ஆனியன் நல்லா வதங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துருக்கேன். நம்ம ஆல்ரெடி சிக்கனில் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் அந்த பொட்டேட்டோ ஆனியன் எல்லாத்துக்காகவும் நான் 1 டீஸ்பூன் இப்போ சால்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம எடுத்து வச்ச சிக்கன் ஆறுனதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு போட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அதை நம்ம அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். ஆனியன் வந்து ரொம்ப வேகணும்லாம் அவசியம் கிடையாது. ஓகே, இப்போ நான் அந்த எடுத்து வச்ச உருளைக்கிழங்கை இந்த மாதிரி ஒரு ஸ்மாஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் நம்ம அதோட ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். இது ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ். இது பசங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் ஈவினிங்கில் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஈஸியான ப்ராசஸ் தான் இது. இப்போ நான் வந்து ஒரு ஹேண்ட்ஃபுல் கொரியாண்டர் லீஃப் எடுத்திருக்கேன், மல்லிக்கீரை. அதையும் நம்ம அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். இப்போ நான் ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்தா நல்ல வாசமாக இருக்கும். இது அப்படி உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிறலாம், இது ஆப்ஷனல் தான். இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை வந்து நல்லா ஆற வச்சுருவோம், கூல் டவுன் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கட்லெட் பண்ணிக்கிறலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. நான் 2 முட்டை எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன், கொஞ்சம் ஆயில் எடுத்திருக்கேன், நம்ம அதை கையில் தடவிட்டு நம்ம கட்லெட் பண்ணுறதுக்காக. இப்போ இந்த முட்டைக்கு நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கிறலாம். இப்போ அந்த ஆயில் நம்ம கையில் தேய்ச்சிட்டு நம்ம வந்து அந்த மிக்சரை கையில் எடுத்து பால் மாதிரி உருட்டிக்கிறலாம். நீங்கள் ஆயில் கையில் தேய்ச்சாதான் கையில் ஒட்டாமல் இருக்கும், அதுக்காக தான். இப்போ இந்த மாதிரி பால் மாதிரி நல்லா உருட்டிட்டு ரவுண்ட் ஷேப்பில் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம முட்டையில் டிப் பண்ணிக்கிடுவோம். முட்டையில் டிப் பண்ணிவிட்டு நல்லா வடிச்சிருங்க. நல்லா முட்டையை நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறம் ப்ரெட் க்ரம்ஸில் சேர்த்துக்கிறலாம்.
பிரெட் க்ரம்ஸில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பிரெட் க்ரம்ஸ் வந்து இந்த கட்லெட்டில் ஒட்டுற மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்து அதில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கரலாம். மறுபடியும் நான் உங்களுக்கு இன்னொன்று செஞ்சு காட்டுறேன். அதே மாதிரி எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி தட்டிட்டு எக்கில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரெட் க்ரம்ஸில் சேர்த்துக்கிடுவோம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு நம்ம எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா கொஞ்சம் நல்லா எல்லாமே பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா ஒட்டிக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம இதை வந்து பொரிச்சு எடுத்துக்கிறலாம். நான் இந்த டைமில் வந்து அடுப்பில் பேனில் ஆயில் காய வச்சுருந்தேன். சாரி, நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கட்லெட் போடுறத வந்து வீடியோ வந்து எடுக்கலை, போட்டுட்டேன் ஆல்ரெடி. ஸோ ஆயில் காஞ்சிருச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு கட்லெட்டாக போட்டுற வேண்டியது தான். போட்டுட்டு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை திருப்பி விட்டுக்கரலாம். இது நமக்கு வந்து எல்லாமே ஆல்ரெடி வெந்தது தான். ஆல்ரெடி நமக்கு எல்லாமே குக் ஆயிருச்சு, சிக்கன், பொட்டேட்டோ எல்லாமே. அதனால் நம்ம இதை வந்து கோல்டன் ப்ரௌன் ஆனவுடனே நம்ம வந்து சீக்கிரமாகவே இது வெந்துடும். ஸோ சீக்கிரமாகவே எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பரான கட்லெட் ரெடி ஆயிருச்சு. இது வந்து ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ். இது ரொம்ப ஈஸியானது தான், ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. நீங்கள் வந்து இந்த நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, எக்கில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் வச்சு, அதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களுக்கு நான் இதை பிச்சு காட்டுறேன் பாருங்கள். உள்ளக்க நல்லா சாஃப்டாக இருக்கும், வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு ஈஸியான சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ஃப்ரீஸ் பண்ணி கூட வச்சுக்கரலாம். ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ணி வச்சு கூட நீங்கள் வந்து ஒரு மாதம் வரைக்கும் இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சு நம்ம வேணுங்கிறப்போ ஈவினிங்கில் நம்ம எடுத்து இதை வந்து செஞ்சு கொடுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபுட் ஹப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்படியே உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். அஸ்ஸலாமு அலைக்கும்.